ஜெப்டோவில் பார்த்தீங்கன்னா ஹோலி ஃபெஸ்டிவலுக்காக ஃப்ரீயாக இவ்வளோ பெரிய கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ஒர்த்து பார்த்தீங்கன்னா 400 சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் வாங்கின ப்ராடக்ட்டே 400. ஸோ 400 வாங்கினா 400 ஒர்த்து கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி என்ன தான் இருக்குது உள்ள பார்க்கலாமா? ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் பாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. பாக்ஸ் உள்ளே திறந்தவொடனே பார்த்தீங்கன்னா பெரிய சிப்ஸ் பாக்கெட்டு. இதோட ஒர்த்து 5 ரூபா இருக்குமா, அது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வாஷிங் பவுடரு. ஸோ இதோட ஒர்த்து 10 ரூபான்னு அதிலே போட்டிருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது காட்டுறேன் பாருங்கள், ஈனோ பார்த்தீங்கன்னா நம்ம பவுடராக தான் பார்த்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா சாக்லேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் இருக்குது. ஸோ இதை அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, சன்ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது, ஏன்னா நாட் ஃபார் சேல்னு போட்டிருக்காங்க இந்த சன்ஸ்க்ரீனு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா அது தெரியும் நினைக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பேண்டேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்தானுங்கன்னு தெரில. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அதே ஒரு ஈனோ மிட்டாய் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க. இதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 400 இருக்குமா தெரியல. ஸோ இப்போ கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஈனோ மிட்டாய் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குற ஈனோவில் இப்படி ஒரு மிட்டாய் இருக்காங்க. ஓகே. ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இது ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி இருக்குங்க. ஸோ இதை அப்படியே சாப்பிட்டா அப்படியே ஜீரணமாயிடும் பொழுது. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, மிட்டாய் கிடையாது, இது ஒரு சிவிங்கம் மாதிரி இருக்குது. ஸோ இதை சிவ் பண்ண அதோட சாரெல்லாம் உள்ளே இறங்கி ஜீரணமாகும் பொழுது. இப்போ இந்த ஐட்டத்தோட ரேட் எல்லாம் கால்குலேட் பண்ணலாம். இந்த சிவிங்கம் எவ்வளோ ஒரு நாட் ஃபார் சேல் போட்டுட்டு கொஞ்சம் போனால் ஒரு 10 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா 5 ரூபா சிப்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 ரூபா. ஸோ 25. இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 70. இது ஒரு 10 ருபீஸ் 80. அப்புறம் இந்த பேண்டேஜ் இஞ்சி போனால் ஒரு 10 ருபீஸ் வச்சுக்கலாமா? ஸோ 90. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஒரு சன்ஸ்க்ரீனு. ஸோ இது எவ்வளோ இருக்கும், நாட் ஃபார் சேல் போட்டிருக்கு. நெஞ்சு ஒரு 50 வச்சுருக்கலாம் இதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. ஸோ இதோட ஒர்த்து நான் கணக்கு போட்டால் ஒரு 150 தான் வருது. ஸோ இதை போய் ஏன் 300 சொன்னாங்க தெரில. இருந்தாலும் ஒர்த்து தாங்க, ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க இவ்வளோ பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸ்க்காகவே கொடுக்கலாம் பொழுது. ஸோ ஜெப்டோவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.